நம்ம தீபா அதை சொன்னதும் சதீஷோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. அந்த வார்த்தை சொன்னா மட்டும் கஷ்டமாயிடுது மனசுக்கு. ஒருவேளை பார்வதியே இந்த அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சிவனோட ரியாக்ஷனுமே இதுதான். எம்ஜிஆர் விட்டதை நம்ம ஆளுங்க சும்மா விடுவாங்களா? யாரு? நம்ம சூப்பர் ஸ்டார் தான். தங்க மகள் அவர் பண்ணது சிவனை விட மோசமா நடந்தது பாரு. சட்டையை கழட்டிட்டு சுத்துவாராமா, ஏன்னா அவர் ஜெயிச்சுட்டாராம். அதை பார்த்த ஹீரோயின் பூர்ணிமா அப்படியே கூனி குறுகி போயிடுவாங்க. இத்தனை ஆண்டுகளா வெறும் பொய் பித்தலாட்டத்தை வச்சு பெண்களுக்கு சுய அறிவு இருக்கக்கூடாது, சுயமா சிந்திச்சிடக்கூடாது, பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருந்துடவே கூடாது, எல்லாம் தாண்டி பெண்கள் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்திடவே கூடாது. ஏன்னா மொத்த ஆண்களும் அவங்களோட ஆண்மைய அங்கதான் வச்சிருக்காங்க. வணக்கம். நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமர்த்தி உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. 2023 வருஷமாச்சுங்க இப்படி ஒரு ரியாக்ஷன் வர்றதுக்கு, அதுவும் வீடியோவாக எல்லாரும் பார்க்குற அளவுக்கு வர்றதுக்கு. இந்த வீடியோ கொடுத்த சதீஷ் தீபா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிங்க. இது வெறும் காமெடி வீடியோ மட்டும் இல்லைங்க, மிகப்பெரிய அரசியலை பேசின வீடியோ. அதுவும் பெண்ணிய அரசியலை இவ்வளவு உணர்வு பூர்வமாக பேசினது இந்த வீடியோ தான் நினைக்கிறேன். என்ன வீடியோன்னு மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதான் சொன்னதார நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா. அந்த வார்த்தை சொன்னா மட்டும் கஷ்டமாயிடுது மனசுக்கு. இப்போ எதுக்கு இந்த வீடியோவை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ரீசெண்டாக மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியை ஆட்டி படிச்சுட்டு இருக்கிற ஹேமா கமிட்டி. ஆக்சுவலாக அந்த ஹேமா கமிட்டி உலகம் முழுக்க வரணும், இந்தியா முழுக்க இது கட்டாயமாக வந்தே ஆகணும். ஆனால் இன்னும் வரல. இது வெறும் ஹேமா கமிட்டியோட முடிய போகிற விஷயமானு கேட்டால் இல்லவே இல்லைங்க. இதுக்கு பெரிய வரலாறே இருக்கு. வரலாறுன்னு நான் சொல்றது பெண்ணை அடிமைப்படுத்துறதுக்கான வரலாறே தவிர பெண்ணை அடிமைப்படுத்துறதுக்கு இவங்க சொன்ன காரணங்கள் எல்லாமே கற்பனைகளாக தான் இருந்திருக்கு. அந்த கற்பனை இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்குமா அப்படின்னா கொடுத்துருக்குல்ல. சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனாலயே சினிமா சம்மந்தப்பட்ட கதைகளையே எடுத்து கோர்வையாக நம்ம பேசலாம். நம்ம சிவன் பயங்கரமான ஒரு டான்ஸருங்க, பார்வதி அவருக்கு ஈக்குவலண்டான ஒரு டான்ஸர் அப்படிங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டியில என்ன நடந்ததுனால நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு கதை, சொல்றத கேட்டுக்கலாம். கீழே விழுந்த கம்மலை காலாலேயே தூக்கி சிவன் காதல மாட்டிக்கிட்டாராமா. பார்வதியோட கம்மல் தான் கீழே விழுகவே இல்லையே, அப்புறம் எதுக்கு பார்வதி காலை தூக்கணும்? ஆனா சேலை கட்டின பார்வதியால காலை தூக்க முடியாதுன்னு யாரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை இப்ப இருக்கிற ஜிம்னாஸ்டிக் எல்லாம் அந்த காலத்திலேயே இருந்ததுன்னா சிவன் அந்த ஸ்டேஜ் பக்கம் கூட போயிருக்க மாட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். பெண் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டாள். இது ஒரு கதையாகவும் கற்பனையாகவும் இதையெல்லாம் மக்களை ஏத்துக்கவும் வச்சுக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் முதல் தோல்வியா இருக்கும்னு நினைக்கிறேன் கதைகள்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஔவையாரு போர் நடத்தலாம்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த மன்னர் இருக்கார்ல, அவரோட பட்டறைக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த அவ்வளோதாங்க, போரே முடிஞ்சு போச்சு. அந்த சிவன் கதை வெறும் கற்பனையா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சிவன் கதைய சினிமாக்கள்ல எல்லாத்துலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு முதல் எக்ஸாம்பிளா யார் தெரியுமா வாழ்ந்து காமிச்சாங்க? புரட்சி தலைவர், பொன்மனச்செம்மல், மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் தாங்க. யோசிச்சு பாருங்களேன், நாட்டிய பேரொலி பத்மினியும் எம்ஜிஆரும் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடிட்டே காலையே சிங்கம் வரையணுமா. பத்மினி கீழே விழுந்து அசிங்கமாயிடும். ஆனா இவரு நின்னே சிங்கத்தை வரைஞ்சிருவாராமா. அப்படின்னு பத்மினி சொல்லிட்டு போறதை விட்டுட்டு எம்ஜிஆர் கிட்ட டான்ஸ் பிராக்டிஸ்க்கு போவாங்க பத்மினி. இவரு வரிசையா தபேலாவை நிரத்தி வச்சுட்டு நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ
அப்படின்னு பாட்டு பாடுவார். அப்படியே ஆடி பாடி எல்லாம் டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து பத்மினி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க. வெளியே இருக்கிற நம்மளும் பார்த்து அப்படின்னு சொல்லாம விட்டுட்டோம். எம்ஜிஆர் விட்டதை நம்ம ஆளுங்க சும்மா விடுவாங்களா? யாரு? நம்ம சூப்பர் ஸ்டார் தான். ரஜினி தங்க மகன்லயும் பாண்டியன்லயும் ரெண்டுலயுமே இதே வேலையை தான் பண்ணியிருப்பாரு. தங்க மகன்ல அவர் பண்ணது சிவனை விட மோசமா நடந்துப்பாரு. சட்டையை கழட்டிட்டு சுத்துவாராமா, ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டாராம். அதை பார்த்த ஹீரோயின் பூர்ணிமா அப்படியே கூனி குறுகி போயிடுவாங்க. எத்தனை ஆண்டுகளா வெறும் பொய் பித்தலாட்டத்தை வச்சு இந்த ஆண் வர்க்கம் பெண்களை தோக்கடிச்சிட்டு இருந்திருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. இதே டான்ஸை பிரேசில்ல போய் ஆடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிறவங்கள பார்த்து அப்படின்னு வேலையை பார்க்க போயிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எதிர்க்காம விட்டதுனால இன்னைக்கு ஹேமா கமிட்டியில கொண்டு வந்து விட்டுருக்கு. பாண்டியன் படத்துல குஷ்புக்கும் ரஜினிக்கும் போட்டி. ஆனா குஷ்புக்கா இப்ப என்ன சொல்றாங்க? இந்த ஹேமா கமிட்டி வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் புரிதல் குஷ்புக்கு. ஏன் இந்த பெண்களை ஆண்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு விஷயமா இந்த உலகம் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. பெண்களுக்கு சுய அறிவு இருக்கக்கூடாது, சுயமா சிந்திச்சிடக்கூடாது, பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருந்துடவே கூடாது. இதையெல்லாம் தாண்டி பெண்கள் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்திடவே கூடாது. ஏன்னா மொத்த ஆண்களும் அவங்களோட ஆண்மைய அங்கதான் வச்சிருக்காங்க. நம்ம தீபா அதை சொன்னதும் சதீஷோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. அந்த வார்த்தை சொன்னா மட்டும் கஷ்டமாயிடுது மனசுக்கு. இது சதீஷோட ரியாக்ஷன் மட்டும் இல்ல, ஒருவேளை பார்வதியே இந்த அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சிவனோட ரியாக்ஷனுமே இதுதான். பார்வதி மிஸ் பண்ணத, பத்மினி மிஸ் பண்ணத, பூர்ணிமா மிஸ் பண்ணத, குஷ்பு மிஸ் பண்ணத இன்னைக்கு எங்க தீபா நச்சுன்னு நெத்தி புட்டில் அடிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை பெண்கள் எல்லாரும் அப்பவே இந்த யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சமூகம் இந்த அளவுக்கு மோசமா போகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குங்க. ஏன்னா இங்க கெட்டு போறது எல்லாமே பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தி வச்சிருக்காங்க. இது ஆணுக்கான ஒரு சேஃப்டி மெஷர். ஏதோ அவன் பெரிய வீர மாதிரியும் அவன் எல்லா பவரையும் நிலநாட்டிட்டு வந்த மாதிரியும் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டானா அவன் பெரிய ஆண்மகன் அப்படின்னு காமிச்சே நமக்கு பாடம் எடுத்து வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு மகாராணி, உதாரணத்துக்கு ராஜராஜ சோழனோட பொண்டாட்டி இந்த அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த புறத்துக்குள்ள அத்தனை பெண்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. ஏன்னா முதல் அப்படிங்கறதுலயே ராஜராஜ சோழன் போனமா இருப்பான். ஏன்னா அந்த புறத்துல இருக்க பெண்களோட எண்ணிக்கைக்கு ஏற்பதான் மன்னரோட வீரமே பெருமையா பேசப்பட்டுச்சாமா. உண்மையா ஏதாவது ஒரு ராணி அப்படின்னு சொல்லியிருந்தா நிலைமை யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி தான் நம்ம இந்த ஆக்ட்ரஸ் கிட்ட எல்லாம் ஏதோ ஒரு ஆக்டரோ டைரக்டரோ ப்ரொடியூசரோ தன்னோட ஆண்மையை நிலைநாட்டினதுக்கு அப்புறம் அந்த பெண் அப்படின்னு சொல்லியிருந்தா அவன்லாம் முகத்தை வெளியே காட்டியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நம்ம பேசுறது கூட ஹேமா கமிட்டி அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் தான். அதுவும் கூட பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுன்னு சொல்றதுல யாரா ஒருத்தங்க அப்படின்னு அந்த ஆணை பார்த்து சொல்லிட்டீங்கன்னா இனி எல்லா நியூஸ்லயுமே பாதிக்கப்பட்ட ஆண் அப்படின்னு வர ஆரம்பிச்சிரும். இப்ப நம்ம பெண்கள் எல்லாருமே எல்லா சுதந்திரங்களையும் ஜெயிச்சு வாங்கிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த அப்படின்னு சொல்ற இடத்துக்கு மட்டும் பெண்கள் இன்னும் நகரவே இல்லை. உடனே இந்த தம்பிகளும் சங்கைகளும் ஓடோடி வந்து நீ என்ன பெரியவளா அப்படி இப்படின்னு காய்ச்சி முச்சுன்னு கத்துவாங்க. அப்படியெல்லாம் நீங்க கத்திட்டீங்க அப்படின்னாலே நீங்கெல்லாம் இங்க பொருளாதாரமும் பாலியல் மாதிரியே ஆணுக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கு. என்னமோ கடவுள் இவனுக்கு மட்டும்தான் அதெல்லாம் அருள் கொடுத்த மாதிரியும், ஏதோ கடவுளோட புனித தன்மையை இவங்க தான் போற்றி பாதுகாக்கிற மாதிரியும். ஏன்னா எல்லா ஆண்களுக்கும் அந்த இதிகாசங்களும் குரானும் பைபிளும் அவ்வளவு உரிமைகளை அள்ளி தெளிச்சிருக்கு. பெண் இந்த எந்த இடத்துலயுமே பேசிடக்கூட கூடாது. ஏன்னா இங்க பாலுணர்வு அப்படிங்கிறது பெண் பேசினா அசிங்கமானது, அதுவே ஆண் பேசினா அது போற்றுதலுக்குரியது. பார்வதி நீங்க மிஸ் பண்ணது எங்க தீபா சொல்லி காமிச்சது. இங்க தீபா சதீஷ் இவங்க ரெண்டு பேத்தையுமே ஈக்குவலா பாராட்டுறாங்க. இத தீபா சொன்னதுக்கும் சதீஷ் இதை கேட்டதுக்கும் இது வெறும் காமெடியான கண்டென்ட் இல்லைங்க, உலகத்திலேயே பெரும் புரட்சியான வார்த்தை தான் இந்த ஏன்னா ஔவையார் சொன்னாங்கல்ல, நலங்கிளி கிட்ட போய் அப்படின்னு சொல்லிட்டா
உன்னோட படையை விட அவன் படை சிறந்ததுன்னு சொல்லிட்டோன்னா நீ சிறந்தவன் அல்லன்னு அர்த்தம். இவ்வளவு தாங்க விஷயம். இந்த ஹேமா கமிட்டியிலிருந்து இன்ன பிற எல்லா கமிட்டிகளும் பெண்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லுங்கண்டா. இந்த வார்த்தை இனி எந்த ஆணையுமே தன்னை ஆண் அப்படின்னு நினைக்கவே வைக்காது. அவன் அந்த ஆண்மை அற்று போனாலே சக தோழன் ஆயிடுவான். சக தோழனுக்கு என்ன பிரச்சனைனாலும் எல்லா தோழர்களும் கை கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு நான் சாதியில் உயர்ந்தவன் எவன் சொன்னாலோ, நான் பொருளாதாரத்துல உயர்ந்தவன் எவன் சொன்னாலும், நான் மீச வச்ச ஆண் அப்படின்னு எவன் சொன்னாலும், பாதிக்கப்பட்ட மக்களே தைரியமா சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.